இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு சொந்தமான பொருளை எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு என்னைக்கும் நான் நினைச்சதில்ல. ஏய் ஸ்டாப் இட் பாரதி. இந்த மாதிரி டயலாக் அடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்க பணத்தை எடுக்கலனா எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க. நான் உங்களை அப்புறம் நம்புறேன். மேடம், நீங்க தானே இந்த ஆபீஸ் ரொம்ப செக்யூரான ஆபீஸ்னு சொன்னீங்க. லாக்கரோட பாஸ்வேர்டு தெரியாதவங்க யாரும் எடுக்க முடியாதுன்னு வேற நீங்களே சொன்னீங்கல்ல. ஆபீஸ்ல இருக்கிற எல்லா சிசிடிவியையும் நீங்களே செக் பண்ணுங்க. அப்ப பணத்தை யார் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். சூப்பர் பாரதி. இப்பவே செக் பண்ணிடலாம். மேனேஜர் மேடம், சிசிடிவி ஃபுட்டேஜை பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே மேடம். கதிர் சார், போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து வாங்க. பாரதி, நேத்து நைட் நீங்க எத்தனை மணிக்கு கிளம்பி போனீங்க? 10 o'clock. 9:55 ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பாருங்க. ஓகே மேடம். இல்ல, இது நான் இல்ல. இன்னும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? பாரதியோட அக்கவுண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி கணக்கு முடிச்சு அனுப்பி விடுங்க. மேடம், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 1 day ஆயிடும் மேடம். எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு ஈவினிங்குள்ள ப்ராசஸ் பண்ணிடுறேன் மேடம். சீக்கிரமா அதை ப்ராசஸ் பண்ணுங்க மேனேஜர். ஓகே மேடம். பாரதி, ஈவினிங் ஃபார்மாலிட்டி எல்லாமே முடிச்சிட்டு வந்து சைன் பண்ணிட்டு உங்க ரிலீவிங் ஆர்டரை வாங்கிட்டு போய்கிட்டே இருங்க. நான் நினைச்சா உங்களை பிளாக் லிஸ்ட்ல போட முடியும். ஆனா நான் அதை பண்ணல. அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கோங்க. போலாம். வாங்க மேடம். எப்படியோ நீங்க நினைச்ச மாதிரி பாரதி ஆபீஸ்ல இருந்து வெளியே அனுப்பிட்டீங்க. இனிமே உங்க வீடு, ஆதியோட வாழ்க்கைன்னு மொத்தமா பாரதி அனுப்புறதுக்கான வேலையை பாக்குறேன். இப்பவே அது நடந்துருச்சுன்னு தான் அர்த்தம் தோற. எப்படியோ இந்த தடவை நம்ம பிளான் மிஸ் ஆகாம கரெக்டா நடந்து சக்சஸ் ஆயிருக்கு. அதுக்கு உனக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். மேடம், நம்ம இந்த வேலையை முடிக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்தவன் சும்மா கில்லி மாதிரி பக்காவா முடிச்சிருக்கான். ஹலோ மேம். ஹலோ மேடம். பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே வேலையை பக்காவா முடிச்சிட்ட. மேடம். ஏய் துரை, என்ன எல்லாமே ஓகேவா? பிளான கரெக்டா செஞ்சிருவான்ல? மேடம், டபுள் ஓகே. நீங்க சொன்ன விஷயத்த எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெளிவா சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். பையன் கம்ப்யூட்டர்ல பெரிய சிங்கம் போலின்னு சொல்றாங்க. நம்ம சொன்ன வேலைய கரெக்டா முடிக்கிறதுக்கான சரியான ஆளு இவன் தான் மேடம். நீங்க பாரு, எனக்கு பணத்தை பத்தில எந்த பிரச்சனையுமே இல்ல. நீ கேக்குறத விட நான் எக்ஸ்ட்ராவே கொடுக்கறேன். ஆனா நான் சொன்ன வேலைய கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம அச்சு அசலா அப்படியே நடந்த மாதிரி இருக்கணும். நீங்க அதை பத்திலாம் கவலையப்படாதீங்க மேடம். நான் பக்காவா பண்ணி தரேன். இப்ப இருக்கிற கரண்ட் டெக்னாலஜில
நீங்கள் பண்ண சொன்ன விஷயம்லாம் ரொம்ப ஈஸி மேடம். இப்பெல்லாம் ஏஐயை வச்சு சோஷியல் மீடியாவில் முகத்தையே மாற்றி ரொம்ப பெருசாக பண்ணிட்டு இருக்காங்க மேடம். நான் பார்த்துக்கிறேன் மேடம். இன்னைக்கு நைட்டு அந்த பாரதி ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச பொண்ணை அந்த பாரதி போட்டிருக்க அதே காஸ்டியூமில் வர வச்சு நான் பக்காவா நீங்கள் கேட்ட விஷயத்த பண்ணி கொடுக்குறேன் மேடம். ஹலோ, நான் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். ம், ஓகே. மிச்ச வேலையை நான் பார்த்துக்கிறேன். வெரி குட், வெல் டன். மேடம் ஒரு நிமிஷம் திரும்ப. இந்தாங்க மேடம், நான் லாக்கர்ல இருந்து எடுத்த பணம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். பெரிய வேலை பார்த்துருக்கீங்க. 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே ஓகே மேடம். ம், என்ன மேடம், எல்லாம் ஓகே தானே? இன்னைக்கு பாரதிய ஆபீஸ் வீடுன்னு 2 இடத்துல இருந்துமே காலி பண்ண போறேன். கண்டிப்பா எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கு. சிசிடிவில பாரதி தான் பணத்தை எடுத்தாங்கன்னு ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா பாரதி கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்த பண்ற ஆளே கிடையாது. அவங்க வேலையை முடிச்சுட்டு 10 மணிக்கு ஆஃபீஸை விட்டு போயிருக்காங்க. அப்ப கண்டிப்பா ஆஃபீஸ் வாசல்ல செக்யூரிட்டி இருந்திருப்பார்ல. அவர்கிட்ட பேசினா ஏதாவது தெரிய வரலாம். என் கேபினுக்கு வாங்க. சார் வணக்கம் சார். ம். நேற்று நீங்கள் தானே டியூட்டியில் இருந்தீங்க? ஆமாம் சார். ம், சரி. பாரதி நேற்று எத்தனை மணிக்கு கிளம்பி போனாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்குது சார்.